சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். தைப்பூசம் 2025 வரலாறு, விரத முறை, வழிபடும் முறை, காவடி எடுக்கும் முறை, சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். விரத முறை. பலரும் இந்த தைப்பூசத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருக்கீங்க. அப்படி 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள் கூட விரதம் இருக்கலாம். சிலர் அசைவம் ஏதும் சாப்பிடாம இந்த நாட்கள்ல விரதம் இருக்கீங்க. சிலர் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கீங்க. இது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. இப்படி உடல்நிலை காரணமா இத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருக்கலாம், தவறில்லை. பொதுவா விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி காப்பு கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை தொடங்கலாம். நீங்க உங்க வீட்டு அருகில் இருக்க முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போய் கூட மஞ்சள் கயிறை முருகப்பெருமான் கிட்ட வச்சு எடுத்து அதை கையில காப்பா கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை தொடங்கலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யற முருகப்பெருமான் கிட்ட ஒரு மஞ்சள் கயிறை வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்து அதை கையில காப்பா கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை நீங்க தொடங்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு உங்க வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். வழிபடும் முறை. தைப்பூசம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையன்று இந்த வருடம் வழிபடப்படுவது கூடுதல் சிறப்பாகும். பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 33 நிமிடங்களுக்கு முடிவடைகிறது.